தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ, எம்சிசியோடைய கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். 21ஆம் தேதியான நேத்துல இருந்தே வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது எம்சிசி வெப்சைட்ல தான் போய் அப்ளை பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெமோ வீடியோவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டெமோ வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ நம்ம கொடுக்க போறோம். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, டாக்குமெண்ட் ஏதாவது தேவைப்படுமா, தேவைப்படாதா, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கு. டெமோ வீடியோ தான் இருந்தாலுமே எல்லாருமே பாருங்க. பார்த்தீங்கன்னா மேபி அதை யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வேற ஒரு நண்பருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, இந்த டெமோ வீடியோல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், எப்படி பண்றது அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி டீட்டெயில் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெமோ வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த டெமோ என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். ஸோ எம்சிசியோட வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடணும். அப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளே ஃபர்ஸ்ட் நீங்கள் போகணும். இதுதான் இனிஷியல் ஸ்டெப் நமக்கு. ஸோ அதுக்கு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதில் உள்ளே போனதுக்கப்புறம் இதில் கேட்குற டீட்டெயிலு ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் கேண்டிடேட் சைன்இன் அப்படின்னு இருக்கிற இடத்துல என்னென்னா, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க உங்களோட நீட் ரோல் நம்பரு, பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின்லாம் கொடுத்து இதை லாகின் பண்ணணும். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கீழே இருக்குல்ல, நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே அடுத்த ஆப்ஷன் என்னன்றதை இப்போ நமக்கு காமிக்கும். இதில் வந்து பாருங்க, கீழே ஐ அக்ரி, டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதில் ஐ அக்ரின்னு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த பேஜுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போவோம். ஸோ ஒன்று. அடுத்தது வந்து ஐ அக்ரின்னு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. இந்த பர்சனல் டீட்டெயிலில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீட்டோடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் பேர், அம்மா பேர், இது அப்பா பேர் வரல, இதில் அம்மா பேர் இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்றது இங்கே கொடுத்துருங்க. செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு இங்கே சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் கேண்டிடேட் யாரோ அவங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்து போகும். இந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே அடுத்த பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நாம் வந்து செய்யணுன்றது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவைலபிள் சர்வீஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டியது வியூ ஒன்று எடிட் ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா, இது வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபில் பண்ண போகிறது அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டீட்டெயிலாக இருக்கும் எல்லாமே. ஸோ ஆத்தென்டிகேஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் ஃபார்மு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு, அப்ளை செலெக்ஷன், இது ரொம்ப முக்கியம், அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். காண்டாக்ட் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியூ அப்படின்னு சொல்லி ஃபைனல் சப்மிட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்தந்த டீட்டெயில் நமக்கு தேவை, அந்தந்த டீட்டெயிலாம் இப்போ இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு இன்கம்ப்ளீட்டு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இன்கம்ப்ளீட், எதெல்லாம் ரெட் கலர் இருக்கோ அதில் இன்கம்ப்ளீட். இப்போ ஒன்று நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்குறாங்க. ஜெண்டர் டிஃபால்ட்டாக மேலாக ஃபீமேலாக இருந்தாலும் அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி, ரிலீஜன் வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஹிந்து இருந்தால் ஹிந்து, முஸ்லீம் இருந்தால் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருங்க. கேட்டகரி, உங்கள் கேட்டகரி என்ன, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியா என்னன்றது அங்கே கொடுத்துருங்க. ஸோ உங்கள் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 5000 ரூபாயும், இதர கேண்டிடேட் எல்லாருமே வந்து 10,000 பே பண்ணணும். ப்ளஸ் வந்து 500 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. அப்போ 5500 அல்லது வந்து 10,500 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து 1,00,000 ருபீஸ் சேர்த்து வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சுது. இப்போ வந்து ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலிஜன், கேட்டகரி எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. டிசபிலிட்டியாக இருந்தால் எஸ், இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சேர விரும்புகிறீங்களான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்ல ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு காமிக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நோன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடலாம்.
சரிங்களா? அடுத்தது. ஸோ கீழ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டா முக்கியமானது பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் ஃபார் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறீங்க 5,000மோ, 10,000மோ, 2,00,000மோ, 1,00,000மோ கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து உங்களுக்கு சீட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கல, அல்லது சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த ரீஃபண்டுக்கு எந்த அக்கவுண்ட்ல வேணும் அப்படின்றத நீங்க இப்பவே நீங்க உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கவுண்ட் கன்ஃபர்மேஷன் அக்கவுண்ட், பேங்க் பிரான்ச் எந்த பிரான்ச், பேங்க் நேம் எல்லாமே டீட்டெயில் நீங்க குடுத்துறணும். குடுத்தீங்கன்னா, இங்க என்ன குடுக்குறீங்களோ இந்த அக்கவுண்ட்க்கு தான் ரீஃபண்ட் வந்து திரும்ப வரும். அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் சென்டருக்கு போறாங்க. நெட் சென்டர்ல இருக்கிறோட அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணும்பொழுது, அவருடைய அக்கவுண்ட்க்கு திரும்ப ரீஃபண்ட் ஆகுது. வாங்குறதுக்கு சிரமமா இருக்குன்றதுனால, அக்கவுண்ட் டீட்டெயில இங்கேயே அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இத நீங்க குடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, ஃபைனல் சப்மிட் இப்ப குடுக்குறதுக்கு விஷ் டூ சேவ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல நீங்க எஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துறணும். அடுத்தது. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அட்ரஸ் டீட்டெயில் ஒண்ணு இருக்கும். அந்த அட்ரஸ் டீட்டெயில நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 12த்தோட டீட்டெயில் மட்டும் தான் 10த் கிடையாது. 12த்தோட டீட்டெயில் மட்டும் தான் நீங்க குடுக்கணும். ஸ்கூலோட ஸ்டேட் எந்த ஸ்டேட், பாசிங் ஸ்டேட்டஸ் என்ன, பாஸ்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க ரோல் நம்பர் மார்க் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் குடுத்துருங்க. 10த் பாசிங் ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்கூலோட பின்கோடு அத குடுத்து முடிச்சிருங்க. 2வது ஸ்டேட் வைஸ் மார்க். இந்த ஸ்டேட் வைஸ் மார்க் அப்படின்ற சாரி சப்ஜெக்ட் வைஸ் மார்க். இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? டோட்டல் மார்க் என்ன? 100னா 100 போட்டுருங்க. அதுல எவ்வளவு மார்க் நீங்க எடுத்திருக்கீங்கன்ற டீடைல இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இத ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்தது அதுக்கு கீழ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட டோட்டல் மார்க் என்ன? உங்களோட பெர்சன்டேஜ் நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க? அது எல்லாமே இதுல வந்துரும். ஸோ அதோட வந்து இங்க திரும்ப சேவ் அண்ட் சப்மிட், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத நீங்க குடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்த உடனே அடுத்தது வந்து இந்த பேஜ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். அப்ளை ஃபார் செலக்ஷன் அப்படின்றது. இந்த அப்ளை ஃபார் செலக்ஷன் தான் யாரா தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, பின்னாடி சாய்ஸ் ஃபில்ல நீங்க நினைக்கிற காலம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இந்த அப்ளை ஃபார் செலக்ஷன்ல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. இதுல அப்ளை ஃபார்ன்னு சொல்லி ஆல் இண்டியா கோட்டா 15% அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல எந்த காலேஜ் இருந்தாலும் சேரணும்னு விருப்பப்பட்டீங்க. 15% இடஒதுக்கீடுல சேரணும்னா மட்டும் அப்ளை ஃபார்ல ஆல் இண்டியா கோட்டா ஆல் இண்டியா கோட்டா 15% நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதே போல 2வது வந்து ஓப்பன் சீட் எய்ம்ஸ், ஜிப்மர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல நீங்க சேரணும். இந்தியால இருக்கிற எய்ம்ஸ் காலேஜ்லயோ, ஜிப்மர் காலேஜ்ல சேரணும் அப்படின்னா 2வது ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். அதுவே நீங்க பிஎஸ்சி நர்சிங்கும் இருக்குது உங்களுக்கு நீட் உடைய மூலமா. இதுவுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல எந்தெந்த காலேஜ் தேவையோ இந்தியா முழுக்க இருக்கிற பிஎஸ்சி நர்சிங்ல படிக்கணுன்றவங்களும் இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல ஜிப்மர் இன்டர்னல் கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது யாருக்கு பொருந்தும்னா பாண்டிச்சேரியில இருக்கிற மாணவர்கள். குறிப்பா வந்து பாண்டிச்சேரியில ஜிப்மர் இருக்கிறதுனால பாண்டிச்சேரி ஸ்டேட் நீங்க நீங்க படிச்ச உங்க ஸ்டேட் நீங்க குடுத்திருப்பீங்க. அப்படி குடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, ஜிப்மர் இன்டர்னல் கோட்டான்றது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிடும். நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல மதுரையில வந்து எய்ம்ஸ் இருக்கு. அப்ப மதுரையில நீங்க எய்ம்ஸ் பண்ணிக்கலாம். ஜிப்மர் அங்க கிடையாது அப்படின்றதுனால, இன்டர்னல் கோட்டால அந்த அ தமிழ்நாட்டு மாணவர்கள் வர முடியாது. ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் டீம்டு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து டீம்ட செலக்ட் பண்றீங்க. இதுக்கு வந்து நீங்க அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் ரூ. 2,00,000 கிட்ட பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த கவனிச்சு நீங்க பண்ணணும். இத இங்க நீங்க ஆல் இண்டியா கோட்டா செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாலாம் சாய்ஸ் ஃபில்ல காமிக்கும். நீங்க ஓப்பன் சீட் ஜிப்மர் எய்ம்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, இது எல்லாமே ஆல் இண்டியா இது உங்க சாய்ஸ் ஃபில்ல காமிக்கும். புரியுதுங்களா? நீங்க எத செலக்ட் பண்றீங்களோ, அது மட்டும் தான் சாய்ஸ் ஃபில்ல காமிக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இத பண்ணணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா திருப்பி நீங்க கேளுங்க. கமெண்ட்ல கூட கேளுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். ஸோ இத முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் டீடைல் இருக்கும். இந்த அட்ரஸ் டீடைல் ஆக்சுவலா நான் ரெக்கார்ட் பண்ணல. பட் அட்ரஸ் டீடைல்ல உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க குடுத்துட்டு, சேவ் அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கு அப்புறம், கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து உங்க ஃபோட்டோவோட போட்டு நீங்க ஃபில் பண்ண டீடைல் எல்லாமே குடுத்திருப்பாங்க. இத நீங்க ரெஃபரன்ஸுக்காக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலேயே நீங்க உங்க மெயிலுக்கு நீங்க அனுப்ப முடியும். அந்த மெயிலுக்கு நீங்க சென்ட் பண்ணிக்கங்க. அல்லது டவுன்லோட் பண்ணி பர்சனலா தனியா கூட நீங்க உங்க மெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுக்கங்க. சேஃபர் சைடுக்கு அது தேவைப்படும். சரிங்களா? அத முடிச்சுடுங்க. ஸோ இத முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் நம்ம எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதுவரைக்கும் ஃபீஸ் நம்ம கட்டல. இதுக்கப்புறம் வந்து ஃபீஸ கட்டணும். நீங்க உங்க கேட்டகரிக்கு தகுந்த மாரி தான் ஃபீஸ் ஆனது வரும் இல்லையா? ஸோ அத நீங்க பார்த்துக்கணும். இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வந்து பேமெண்ட் பேஜ்க்கு உள்ள போயிடும். ஸோ பேமெண்ட் பேஜ் உள்ள வந்துருச்சு. ஸோ இதுல
உங்கள் ஸ்டூடெண்ட் பேர் வந்து மேலே வரும். எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும். இப்போ 5500 அப்படின்னு இங்கே எனக்கு காமிக்குது. உங்களுக்கு 10500 காமிக்கலாம். என்ன காமிக்குதோ அதை நீங்கள் பே பண்ணணும். அதை நீங்கள் பே பண்ணும்பொழுது கீழே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் வந்து எந்த டெபிட் கார்டாக இருந்தாலும் எந்த கிரெடிட் கார்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் டிபிஎஸ் அப்படின்ற அதை செலக்ட் பண்ணுங்க. ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் வேணும்னாலுமே அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா பேமெண்ட் பேஜுக்கு உள்ள போயிடும். பேமெண்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பேமெண்ட் பேஜில் எவ்வளோ கட்ட போறீங்கன்னு அமௌண்ட்டை காமிப்பாங்க. ஸ்டூடெண்ட் பேர் என்ன, எல்லா டீட்டெயிலும் காமிப்பாங்க. கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர் இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆகி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்ததுக்கு அப்புறம் கோ பேக் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் பழைய பொசிஷனுக்கு உள்ளே போயிடலாம். ஸோ இதை போனதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாளையிலிருந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணவே ஆரம்பிக்கலாம். சாய்ஸ் ஃபில் நாளைக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். பேமெண்ட் கட்டணவங்களுக்கு மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் ஓப்பனில் காமிக்கும். பேமெண்ட் கட்டலைன்னா நாளையிலேருந்து யாரெல்லாம் பேமெண்ட் கட்டலையோ அவங்களுக்கு காமிக்காது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். இதில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து பாருங்க மொபைல் நம்பர் வெரிஃபைடுன்னு இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் வெரிஃபை யுவர் இமெயில் ஐடின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடும். இதையுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் டெமோ. நான் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கிறேன். சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு தனித்தனி வீடியோவை கூட நான் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.